Hi guys, welcome back to my channel that girl. So இன்னைக்கு வீடியோவில் ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு கேமராவெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். பட் நடுவில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து ஏதோ எடுக்க போகும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு என் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மெசேஜ் எழுதி போட்ட ஒரு கண்ணாடி பாக்ஸ் ஒன்று இருக்கலாம், பாட்டில் மாதிரி. ஸோ அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து கீழே தெரியாமல் விழுந்து உடஞ்சிருச்சு. அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க உட்காருறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருந்தேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே ரொம்ப நாளாக வீட்லேயே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த 4 செவத்துக்குள்ளேயே இருந்தோன்னா ஒரு மாதிரி ஆகிடும், மூட் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆல்ரெடி எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அண்ட் மைண்டும் சரியில்லாமல் இருக்குது. அண்ட் இது வேறு இப்போது உடஞ்ச உடனே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ இது இப்படி கண்டினியூ பண்ணி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு நினச்சேன். பட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேட் மை. ஹை கைஸ், ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஷர்ட் டைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து பிளாக் ஜீன் இப்படி தான் நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். லைட்டாக லிப்ஸ்டிக் அந்த மேக்கப்பில் போட்டு கிளம்ப வேண்டியதான். அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறான்னு இருக்கேன் ஹேரு. ஸோ நான் என்னோடய ஸ்ட்ரைட்னர் வச்சு எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், அதை வச்சு பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஹே காய்ஸ், ஃபைனலி என் மேக்கப் ஓவர். ஆக்சுவலாக எனக்கு மேக்கப் சொன்ன மாதிரி எனக்கு போட தெரியாது. பட் ஏதோ லைட்டாக போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலான் இருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஐகானிக் இந்த ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக வாங்கி கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினது. இன்னும் நான் யூஸே பண்ணல. ஸோ யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் இன்றைக்கி தான் எப்படி எது ஒர்க் ஆகுது. நடுவில் ஒரே ஒரு அடி சும்மா ட்ரையல் மட்டும் பண்ணேன். அது பெருசாக எனக்கு ரிசல்ட் கொடுத்த மாதிரியும் தெரியல. அண்ட் எனக்கு ப்ராப்பராகவும் யூஸ் பண்ண தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெயிட் மினிட். ஸோ இதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஆன் பட்டன் இருக்குது. இந்த ஆன் பண்ண உடனே இதில் வந்து டெம்பரேச்சரில் லைட் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் இருக்குது. ஸோ நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 160 இருக்குது இப்போது. ஸோ பிஃபோர் தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பி பிளண்டோட ஹாட் ஷாட் ஸ்ப்ரே இருக்குது இல்லையா, இதை அடிச்சுக்கிறேன்.
ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுது. அண்ட் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பிடிக்காது. ஸோ இது வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது நினைக்கிறேன் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும். ஸோ நான் இந்த பக்கமும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹே காய்ஸ், ஸோ ஐ காட் ரெடி. நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக். இப்படி தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். அண்ட் ஹெல்மெட் போடணும். ஸோ அதனால மேபி வந்து கொண்ட ஒரு கிளிப்பு போடுவேன். இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணது தான் இப்போவே வந்து ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். பட் பார்ப்போம். ஸோ ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஆப்போசிட்டில் இருந்த ஜுடியோவில் ஆக்சுவலாக ஷாப்பிங் போகணும். கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கலாம் ட்ரை பண்ணலான்னு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. நானும் ஒரு ஜீன் எடுத்தேன் நான். ஹே காய்ஸ், ஸோ நாங்கள் வந்து லன்ச் டேட் போயிட்டு அதுக்கப்புறம் ஜூடியோ போனோம். ஜூடியோவில் ஆக்சுவலாக ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த இம்பெரியோ ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அவருக்கு டிஷர்ட்ஸ் அண்ட் அவர் எப்போவுமே ஜூடியோவில் தான் இருப்பார். ஸோ அவருக்கு நிறைய டிஷர்ட்ஸ் எடுத்தோம். அண்ட் எனக்கும் கொஞ்சம் ட்ரெஸ். அண்ட் ஆல்சோ இப்போது நான் ஒரு வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலாக இந்த லிப்ஸ்டிக்காக. லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா மாமா அர்த்லேருந்து விட்டமின் சி ரேஞ்சில் இருந்து ஒரு லிப்ஸ்டிக்கு, நேச்சுரல் மேட் அண்ட் லிப் சீரம். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரஃபிள் அப்படிங்கிற ஒரு ஷேட். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த லிப்ஸ்டிக். லிக்விட் லிப்ஸ்டிக் இது. ஸோ எனக்கு கையிலையும் ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த லிப்ஸ்டிக். ஸோ உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போய் கொஞ்சம் குக் வித் கோமாளி பார்க்கலான்னு இருக்கோம். அண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு இருக்கோம். அங்கே சாப்பிட்டு வந்து ரொம்ப டயர்டாக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே குக் வித் கோமாளி பார்க்க போகிறோம். நோ சைஸ் சின்னதாக இருக்குங்க. ஹைட்டாக இல்லாமல் இது வந்து பாட்டு வந்து ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டிமார்ட் போகலாம், கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கணும்னு கிளம்புனோம். பட் பெருசாக நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா நடுவில் 2 வாரம் சென்னையில் இருந்ததுனால நிறைய பொருள்லாம் தேவைப்படலை. தேவையான கொஞ்சம் பொருள் மட்டும் போய் வாங்கிட்டு வந்தோம். வந்ததுமே எனக்கு வந்து பசி. ஸோ சமைச்சு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு குயிக்காக நாங்கள் பண்ண வேலை வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது. கிச்சன் ரொம்ப நாளாக அப்படியே விட்டு வச்சுருந்தேன். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வேனிஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிட்டு இருந்ததுனால எல்லாமே வந்து அப்படியே மெஸ்ஸாக இருந்துச்சு. ஹால் ஃபுல்லாக சோஃபா கீழே எல்லாத்தையும் வந்து பரப்பி வச்சுருந்தேன். அகெயின் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணணும். இது பெரிய வேலை. ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸி இல்லை. அண்ட் கொஞ்சம் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது இது இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா, இல்லை இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமான்னு மாற்றி வச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் அங்கேயே நின்று. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதை ஆர்கனைஸ் பண்ணோம். ஃபைனல் வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு.
ஸோ இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் முடியும் போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் சம்திங். என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எக்ஸாஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ஏன் இது வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம் அண்ட் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கேட்கலாம், அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. பிகாஸ் இது என்னோடய பேஷன், அதனால் நான் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு ஒரு பைசா வரலை இன்னும் இது வரைக்கும். பட் இது என்னோடய பேஷன் விச் இஸ் எப்படி சொல்கிறது, இதுதான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டர். ஸோ அதனால தான் நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கார்ப்பரேட்லலாம் ஒர்க் பண்ணிகிட்டே வீட்லேயும் வேலை செய்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் மென்டலி கொஞ்சமாச்சும் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நான் வந்து இதை ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் நானா இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு யோசிக்கும் போது நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறேன். பட் எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் டெய்லி அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குமோ என்னமோ. ஸோ அதனால் அதை ஃபீல் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நிறைய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒர்க் அண்ட் வீடை பார்த்தாலே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் தான். இதில் நான் யூடியூப் இன்ஸ்டாலாம் பண்ணும்போது இன்ஸ்டா வீடியோலாம் பார்த்தா நான் கொஞ்சம் அப்படியே நல்லா சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். பட் கேமராவுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்மைலிங். அந்த மாதிரி தான், அப்படி தான் அது போகணும். அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ அதுக்காக நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ கேமராவுக்கு பின்னாடி ஆஃப் கேமராவில் ஐம் ஃபேஸிங் ஸோ மெனி திங்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப டவுனாக இருக்கேன். ஒரு 2 வீக்ஸாக ரொம்ப லோவாக இருக்கேன். அண்ட் ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, மென்டலாகவும் கொஞ்சம் நானாக இல்லை. ஸோ தட் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ். உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவேன். ஒரு 20 மினிட்ஸ் ஒரு வாக் போகிறது, இல்லை ஒரு உங்களுக்கு ஃபீல் குட் மூவி பார்க்குறது, இல்லை ஒரு புக் படிக்கிறது, உங்களுக்கு என்ன ஸ்கின் கேர் பண்ணுறது. எனக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் ஸ்கின் கேர் பண்ணுறது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நாளில் கிடச்சா கூட இப்போது இந்த டைமில் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால ப்ளீஸ் டேக் கேர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் டைம் எடுத்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.